ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக சிட்டி ஆஃப் ப்ரூஜில் வந்து சிட்டி ஹாலோட மீட்டிங்கை நம்ம அட்டன் பண்ணியிருந்தோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக. அதாவது நம்ம ப்ரூஜில் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கோமோ அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவங்களோட சிட்டியோட டெவலப்மெண்ட்ஸ் பற்றியெல்லாம் அவங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கடைசியாக கிளம்பும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பேக்கும் கொடுத்தாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த கிஃப்ட் பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு துணிப்பை ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி வந்து பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி துணிப்பையே இல்லைன்னா வந்து கட்டைப்பையே தான் நம்ம எடுத்துகிட்டு போய் காய்கறி மளிகை நம்மலாம் வாங்கணும். ஸோ அதுக்கு இந்த பை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்மியான வெயிட்டில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் கவ் பிரக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ஊரோட மக்கள் ப்ளஸ் இங்கே இருக்க கடைகளோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரோட டூர் கைடு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து என்னென்னா, ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து எந்தெந்த குப்பையை எந்தெந்த பையில் போடணும் அப்படின்றதான் இந்த சார்ட் சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம ஊர் மாதிரி எல்லா குப்பையும் எல்லா இடத்துலையும் போட முடியாது. இங்கே வந்து ஒவ்வொரு பேக் வந்து இந்த ப்ளூ கலர் பேக்னால் அதில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக் மட்டும்தான் போடணும். அடுத்து வந்து இந்த மாதிரியான க்ரீன் அண்டு ஒயிட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் கிளாஸ் தான் போடணும். ஸோ அடுத்து பேப்பர் வந்து கார்ட்டனுக்கு தனியாக ஒரு இது இருக்குது. அடுத்தது வந்து ஜிஎஃப்டி அப்படின்னா நம்ம வந்து காய்கறி மக்கும் குப்பைகள் எல்லாம் இதில் போடுறது. அடுத்து வந்து எல்லோ பேக்கில் வந்து நம்மளோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரப்பரு, டீ பேக்கெட்டு, ஸோ அந்த மாதிரி நாப்கின்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குன்னா அதெல்லாம் இதில் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த பேக்கில் போட்டுட்டு அந்த பேக்கை ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது எந்த நாளில் எடுப்பாங்க அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டரில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நாளில் தான் நீங்கள் அந்த குப்பையை உங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சிங்கன்னா ஸோ அந்த லாரி வந்து இதை எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஒரு மாதிரி டெய்லி காலையில் விசில் அடித்து ஒரு அம்மா வந்து குப்பையை கலெக்ட் பண்ணிட்டு போய் அவங்க பிரிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இங்கே நம்ம பிரித்து தான் போடணும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டப்பா வந்திருக்கு. ஸோ இந்த டப்பா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சைக்கிள் அடிக்கிற பெல்லு, சைக்கிள் பெல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து 2 நம்பர்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்னும் 2 வருது. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறோமோ அந்த ஸ்டெப்ஸை வந்து இது கால்குலேட் பண்ணிக்கும். இது வந்து நம்ம எங்கேயாவது பாடியில் மாட்டிக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா அது கால்குலேட் பண்ணும். இன்றைக்கெலாம் ஃபோன்லேயே வந்துருச்சு இந்த ஆப்பு. பட் இது வந்து அவங்க அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாகிங் போகிறது, வாக்கிங் போகிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது. ஸோ அதுதான் இது. அடுத்து வந்து இன்னும் 2 வந்துருக்கு. எல்லாமே 2 இருக்குது. ஏன்னு கேட்டால் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் 2 பேருக்கும் சேர்த்து வந்துருக்கு. ஸோ அடுத்து வந்து கீ செயின் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஹவுஸ் மாதிரி வீடு மாதிரி போட்டு கீ செயின் ஒன்று. ஸோ தட்ஸ் ஆல்சோ நைஸ். அங்கேயும் தனியாக வச்சுருவோம். ஹேண்ட்மேடு சோப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்குது. அடுத்தது சாக்லேட். பெல்ஜியம் இஸ் ஃபேமஸ் ஃபார் சாக்லேட். அதனால் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. சாக்லேட்டு ஸோ அதுக்கு அடுத்து வேறு என்ன வருதுன்னு பார்ப்போம். பெல்ஜியமில் இன்னொன்று ஃபேமஸ் வந்து பியர். ஸோ பியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெல்ஜியம் வந்து டைமண்டுக்கு ஃபேமஸ், பியருக்கு ஃபேமஸ், சாக்லேட்டுக்கு ஃபேமஸ், கிளாஸுக்கு ஃபேமஸ். இது எல்லாத்துக்கும் ஃபேமஸ்ஸு. அடுத்து
பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுற மாதிரியான ஒரு பொம்மை ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொரு கீ செயின் ஒன்று வந்திருக்கு. ஆல்ரெடி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இதுதான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த குப்பைக்கான பை. ஸோ அதுதான் வந்து இங்கே எல்லோ பேக், ப்ளூ பேக் இதெல்லாம் கூட கொஞ்சம் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சாப்பாட்டு பொருளுக்கான பை. அடுத்து இது வந்து அந்த காலத்தில் வந்து பெல்ஜியமில் வந்து நெய்கிறது வந்து துணி நெய்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அது ஞாபகார்த்தமாக ஒரு நூல்கண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நெய்கிறதுக்கு. லிப்பம். ஸோ இங்கே வந்து பனிக்கு வந்து இந்த உதட்டெல்லாம் ரொம்ப சுரியிடும். ஸோ அதுக்காக வந்து ஒரு லிப் பாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபேர் ட்ரேடரோட ஒரு கீ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது எதுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கே தெரில. இது இனிமேல் தான் இது என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 குட்டி நோட்ஸ் எழுதிக்கிற மாதிரியான பேப்பர்ஸ் வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் பேப்பர் புக்கு. நம்ம ஏதாவது மளிகை சாமான் காய்கறிலாம் வேணுன்னா எழுதி ஞாபகம் வச்சுக்கிட்டு கடைக்கு போது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரௌசர்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்கே லோக்கலில் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கான டிக்கெட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக ஒரு நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோடைய கிஃப்ட்ஸும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல குவான்டிட்டியாகவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சிட்டி ஆஃப் ப்ரூஜ்ல வந்து கொடுத்த கிஃப்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பை பாய்.